Let's cook. Let's eat. இப்போ வாங்க செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் எனக்கு அதுக்கு வந்து 3/4 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். பெண் நண்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் அதில் வந்து ஃப்ளஷ் நிறையா இருக்கும். இது நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. 1 மீடியம் சைஸ் தக்காளி, நான் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து 3/4 கப் கிட்ட இருக்குது. 100 கிராம் சின்ன வெங்காயம். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லி. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துடுச்சு. நான் அதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வதக்கிக்கலாம் லைட்டாக. அடுத்ததில் நான் வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் வந்து கொஞ்சம் பாதி வதங்கிடுச்சு. அடுத்து நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட நான் அடுத்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சோம்பு, அடுத்து மல்லி. இதே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட தேங்காயை போட்டு சும்மா ஒரு பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே கடாய் வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பாதி வதங்கிடுச்சு. அடுத்து நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நான் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க உப்பில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நான் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். அப்படியே உப்பையும் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்க உப்பையும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சியெல்லாம் அலசி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் குடிச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு கொதி வரட்டும்.
இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ நான் வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நண்டு எல்லாமே வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நான் மூடி போட்டுறேன். ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த நண்டு எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். அப்போ இன்னொரு 4 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நான் திறக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த நண்டெல்லாம் திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா நண்டையும் திருப்பி விட்டாச்சு. திருப்பி மூடி போட்டுருங்க. இன்னொரு 4 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ அடுத்து இன்னொரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதோ ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா ரெடி. Thank you for watching. Let's cook, let's eat. Bye bye.